இந்த நாட்கள்ல எங்களோட கண்ணுக்கு தெரியாம பெரிய சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. மேலோட்டமா செய்திகளை பார்க்குற நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ற மாதிரி கண்ணுக்கு தெரியாது. நீர்கொழும்பு சம்பவம், அதுக்கு பிறகு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டு வரப்பட இருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம், நீதி சேவை சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து கொழும்பு பிரதம நீதிவான் பசன் அமரசேன விலகி இருக்கிறது. அவசரமா நீதிபதிகள் கூடி நடத்தியிருக்கிற கூட்டம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய பிரான்ஸ் பயணம் பிற்போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை இலங்கையில போய்கொண்டிருக்கு. இப்ப நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயது இல்லையே அதிகரிக்கிறது சம்பந்தமான ஒரு யோசனையை அரசாங்கம் முன் வச்சிருக்கு. ஒரு தரப்பு ஆதரிக்கிறாங்க, இன்னும் ஒரு தரப்பு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத பாக்குறோம். குறிப்பா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள்ட்ட ஓய்வு பெற வயது இல்லையே அதிகரிக்கிறதுக்கான ஒரு யோசனை. அதே மாதிரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்ட்ட ஓய்வு பெற வயதில்லை அதிகரிக்கிறது. இதுக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிற அரசியலமைப்புல ஒரு திருத்தத்தை செய்ய வேண்டியிருக்கும். கான்ஸ்டிடியூஷனை திருத்தப்பட வேண்டியிருக்கும். இந்த 2 நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில்லை அதிகரிக்கிறதா இருந்தா அரசியலமைப்பையே திருத்த வேண்டி இருக்கும். மற்ற நீதிமன்றங்கள்ல இப்ப நீதவான் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், அங்க இருக்கிற நீதிபதிகளோட ஓய்வு பெற வயதில்லை அதிகரிக்கிறதுக்கும் அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தையும் இப்போ போய்கொண்டிருக்கு. அது ஒரு சாதாரண சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வரப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இருக்கு. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. ஆனா முன்வைக்கப்படுற எதிர்ப்புகள் என்றதான் இங்க மிக முக்கியமானது. ஒரு பக்கம் பார்க்கிற நேரத்துல நீதிபதிகளோட ஒரு தரப்பு நீதிபதிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சட்டத்தரணிகள் சங்கத்துல பலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள், குறிப்பா எதிர்கட்சி அரசியல்வாதிகள், வழக்கு விசாரணைகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் நீதிபதிகளோட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கடுமையான ஒரு எதிர்ப்பை தொடர்ச்சியா முன் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நேற்று நீதி சேவை சங்கத்தினுடைய அவசரமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. எல்லா சங்கங்களும் இருக்கிற மாதிரி மற்ற பிரிவுகள்ல தொழிலாளர்களுக்கு சங்கம் இருக்கிற மாதிரி நீதிபதிகளுக்கு சொல்லியும் நீதி சேவை சங்கம் சொல்லி ஒன்று இருக்கு. இதுல 200க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நேற்று ஒரு அவசரமான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தலைவர் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிற கூட்டம். அதுல நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதை தவிர செயலாளர் கலந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தலைவரா இருக்கிறவர் இப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருக்கிற நீதவான் பசன் அமரசேன. அவர் அந்த சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகிறன் சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளல, ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 225 பேர் மொத்தம் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்களாம். 65 பேர் மட்டும்தான் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கலந்து கொண்ட 65 பேரும் நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது என்ற மாதிரியான ஒரு யோசனையை முன் வச்சிருக்கிறாங்களாம். 65 பேரும் அந்த விஷயத்தோட உடன்பட்டிருக்கிறாங்க. சாதாரணமா இந்த மாதிரியான நீதி சேவை சங்கத்தினுடைய கூட்டத்தை நடத்துறதா இருந்தா 85 பேருடைய வருகின்றது உறுதி செய்யப்படணுமா. 85 பேர் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமா. ஆனா 45 பேர் மட்டும்தான் வருகையை உறுதி செய்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் செயலாளரும் நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் அவசரமா இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கிற கொழும்பு நீதவான் பசன் அமரசேன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த சங்கம் என்றது சாதாரணமான தொழிற்சங்கம் மாதிரி கிடையாது. இப்ப ரயில்வே தொழிற்சங்கம் இருக்கு, பஸ் தொழிற்சங்கம் இருக்கு. அந்த சங்கங்கள் வேற விதமா செயற்படும். ஆனா நீதி சேவை தொழிற்சங்கம் ஒரு சங்கம் தொழிற்சங்கம் மாதிரி செயற்படவே முடியாது. அது இருக்கிறது நீதிபதிகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான். ஏதாவது ஒரு அவசரமான கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பற்றி இந்த கூட்டத்தில் கதைக்க இருக்கிறோம் என்று சொல்லி நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த கூட்டத்தை நடத்த முடியும். ஆனா அந்த மாதிரி நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிங்கன்னு சொல்லி பசன் அமரசேன நீதவான் அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பதவி விலகி இருக்கிறவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாராம். நிறைவேற்று சபைக்கும் செயலாளருக்கும் சொல்லி இருக்கிறாராம். ஆனா நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படாம நீதிபதிகள் சங்கத்தினுடைய கூட்டம் அவசரமா நடத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் அவசரமா நடத்தப்பட்டதுக்கான காரணத்தையும் நீதவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்றார், இந்த கூட்டத்தை அவசரமா நடத்தி இதுல கலந்து கொள்றவர்கள் எல்லாருமே நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில் கூட்டப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறதான் அதனுடைய நோக்கம் என்ற மாதிரி நேற்றைய நாள்ல அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதா சொல்லப்படுற 65 பேரும் நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது சொல்லி ஏகமனதா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு என்ற மாதிரியான செய்தி அதிகம் பல இடங்கள்ல பேசப்படுறதை பார்க்க முடியுது. நீதிபதிகளோட
ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்பட்டதுல செல்வக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப எதிர்கட்சி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் தான் இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சு கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றதன் மூலமா மறைமுகமா என்ன சொல்ல வராங்கன்றதை உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். சின்ன பிள்ளைகள் கிடையாது, ஆனா நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நீதிபதிகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம்ன்றதால இன்னும் ஆழமா நான் கதைக்கிறதுக்கு விரும்பல. ஆனா இப்ப இருக்கிற நீதிபதிகள்ட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது, அந்த நீதிபதிகள் இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது சொல்லி ஒரு தரப்பு அரசியல்வாதிகள் விரும்புவாங்களா இருந்தா அதுல நோக்கம் என்னன்றதை சாதாரணமா எல்லாராலையும் விளங்கி கொள்ள முடியும் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு யோசனையை அரசாங்கம் இப்ப தீவிரமா அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கு. அரசியலமைப்பு சில நேரங்களில் திருத்தப்படலாம், சட்ட திருத்தங்கள் செய்யப்படலாம், நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படலாம். நடக்குமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவர் யாருன்னு சொன்னா நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கும் இப்ப சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நேற்று முந்த நாள்ல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாசோட கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கையொப்பம் பெற்றுக்கொள்ற எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கையொப்பம் பெற்றுக்கொள்ற நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல சபாநாயகர்கிட்ட அந்த கடிதம் கையளிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்படும், வாக்கெடுப்பு நடத்தப்படும். அரசாங்கத்துக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனாலும் நீதி அமைச்சராக இருக்கிற ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி என்றது எதிர்கட்சியால தீவிரமா முன்னெடுக்கப்படுது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் நீதிபதிகள் சம்பந்தமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இது நடக்குது. ஆனா எதிர்கட்சிகள் அதுக்காக சொல்ற விஷயம் என்று சொன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலையில பதிவாகி இருந்த வன்முறை சம்பவம், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம், அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையில் அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் அறிவிச்சிருந்தவர். ஆனா எதிர்கட்சிகளோட கோரிக்கைன்னு சொன்னா பொறுப்பை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, நீதியமைச்சர் பதவி விலக வேண்டி இருக்கும். நீங்க அந்த பதவியில தொடர்ந்து இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர், அதுக்காக தான் நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்க கொண்டு வர்றோம் என்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அதுதான் உண்மையான நோக்கமா என்றதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. எதிர்கட்சிகளோட சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்த இப்ப அரசியல் பெரிய அளவுல பார்க்க முடியாம இருக்கிற ரஞ்சன் ராமநாயக்க எப்பவுமே வெளிப்படையாக கதைக்கக்கூடிய ஒரு நபர். நேற்று முந்தினால் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த சம்பவத்தில் பதவி விலகணும் என்ற மாதிரி எதிர்கட்சிகள் உங்களோட தரப்பு நீங்க ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து செயற்பட்டு இருந்தீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அப்ப ரஞ்சன் ராமநாயக்க சொல்றாரு, ஒரு சம்பவம் நடக்குதுன்றதுக்காக அமைச்சர் பதவி விலகணும் சொல்லி கோரிக்கை முன்வைக்கிறது, இல்லாட்டி அமைச்சர் பதவி விலகி கொண்டிருக்கிற நிலைமை இருக்குமா இருந்தா எதிர்வரும் நாட்கள்ல இல்லாட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க அமைச்சர்கள் பதவி விலகி கொண்டிருக்கிறது எங்க போய் முடியும் என்ற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசர கட்சியை சேர்ந்த SM மரிக்கார் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார், ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை அவர் பாராட்டி கதைச்சு கொண்டிருக்கிறார். அதனால இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார பதவி விலக வேண்டி இருக்கும். 159 உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு சார்பா இருந்தாலும், அரசாங்கத்தில் 159 பேர் இருந்தாலும் கூட இதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இதுக்கு முதல்ல குமார ஜெயக்கொடி எரிசக்தி அமைச்சர் பதவி விலகி இருந்தவர். இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் தான் அதுக்கான காரணம் என்ற மாதிரி மரிக்கார் இன்னைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற காலகட்டம் என்றது மிக முக்கியமான ஒரு காலகட்டமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் நீதி அமைச்சரை பதவியிலிருந்து விலக்கிறதுக்கான இந்த முயற்சி என்றது அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமையால இலங்கையில நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்கு. இந்த பிரச்சனையால இந்த மாதம் நடக்க இருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பிரான்சுக்கான பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, இல்லாட்டி பிற்போடப்பட்டிருக்கு. இந்த வருஷ கடைசியில அவர் பயணம் செய்வார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவலை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் உறுதி செய்திருக்கிறார்னு சொல்லி இன்னைக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சொன்னா இந்தியாவில் நடந்த AI மாநாட்டில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பிரான்சுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தவர். இந்த மாதம் அந்த சந்திப்பு நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. GSP+ வரிச்சலுகை சம்பந்தமா பிரான்ஸோட
ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்றது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. என்று சொன்ன இந்த டிசம்பர் 31ஆம் தேதியோட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைக்கான அந்த உடன்படிக்கைன்றது எக்ஸ்பயர் ஆகுதான். அதை நீடிக்கிறதுக்கு புதிய விண்ணப்பத்தை செய்ய வேண்டியிருக்கும். இதுக்காக சில நாடுகளினுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் அது சம்பந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பின்புலத்துல இப்ப இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்கள் காரணமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டில் இருக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார். இது வெளிநாடு போறதுக்கான நல்ல ஒரு காலகட்டம் கிடையாது, பொருத்தமற்ற காலகட்டம் சொல்லி தீர்மானிச்சு நாட்டில் இருக்கிறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தீர்மானிச்சிருக்கிறார் என்றத யோசிக்கிற நேரத்திலேயே நாங்கள் எப்படியான ஒரு நிலைமைக்குள் இருக்கிறோம்ன்றதை விளங்கிக் கொள்ள முடியும் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா எதிர்வரும் நாட்கள்ல முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.